வணக்கம் நண்பர்களே, டைம் பெட்ரோல் அலர்ட்டோட இன்றைய எபிசோடில் நான் உங்களுடைய அனுப்பு சோனி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கொரோனா நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. அதோட சேர்த்து நம்ம வாழ்க்கையில் வருமானத்தையும் ரொம்பவே பாதிச்சது. இன்னைக்கு நம்ம பிரச்சனை பல மடங்கு பெருகி இருக்கு. பொதுவாக சொல்லுவாங்க, தப்பான நேரத்தில் கெட்ட சக்தி நம்மளை முழுமையாக ஆக்கிரமிச்சிரும் அப்படின்னு. ஆனால் இந்த விஷயமும் முக்கியம்தான். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம மனசையும் நம்ம கெட்ட எண்ணங்களையும் தள்ளி வைக்கணும்னு. ஏன்னா ஒரு தப்பான செயல் பல மோசமான விளைவுகளை உண்டாக்கும். ரியா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? இந்த பொண்ணுகிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா நீ அங்கிள், இவ கொஞ்ச நேரத்துல வந்துருவா. பொண்ணு, என்கிட்ட நீ பேசாத. இந்த மோசமான ட்ரெஸ், டான்ஸ், பார்ட்டிலாம் உன் ஃபேமிலியில தான் நடக்கும். என் பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்டேன்னா உன்னை கொலை பண்ணிடுவேன். கைய கீழே இருக்குங்க அங்கிள். என்ன பண்ணுவேன்? யாரை கொல்றாங்கன்னு தெரியும். என்ன சொன்ன? போடா டேய், போடா. சாத். ஓகே, சாரி அங்கிள், சாரி. ரியாவோட அப்பாக்கு என்னதான் பிரச்சனை? அவர் என்ன பைத்தியமா? இவருக்கு இருக்கிற பிரச்சனை இதே தான். எல்லா நாளும் எல்லா பொண்ணுங்களும் சந்திக்கிறது தான். ஒருவேளை பொண்ணுங்க ஜெயிக்கணும்னு நினைச்சு வீட்டுல இருந்து வெளில வந்தா இவங்களோட முதல் பார்வை நம்ம கேரக்டர் மேலதான் இருக்கும். அம்மா, ஒரு வேளை பர்த்டேக்கு சிம்ரன் போபால் வந்திருந்தா நானும் லீவ் எடுத்துட்டு அங்கே வந்திருப்பேன். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. சரி, சிம்ரனுக்கும் கால் கனெக்ட் பண்ணு. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் சேர்ந்து பேசினா ரொம்ப நல்லா இருக்கும். அஜேந்திரா அண்ணா. ஹாய் அண்ணா. எப்படி இருக்க பர்த்டே கேர்ள்? ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இது சொல்லு, நான் பர்த்டேக்கு கிஃப்ட் அமிச்சேன், கிடைச்சதா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சொல்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மும்பைல? நல்லா இருக்குல்ல? பாருமா, மும்பை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ வேணா பாருமா, ஒரு நாள் இந்த நகரத்துக்கே நான் ராணி ஆகுவேன். சிம்ரனோட கனவு அவங்கள போபால்ல இருந்து மும்பைக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அந்த கனவுக்கான பாதையில இருள் எப்படி சூழ்ந்துச்சுன்னு அவங்களுக்கே தெரியல. சிம்ரன், சொல்லுமா. சிம்ரன் பேசுற நிலைமையில இல்ல. யார் பேசுறீங்க? என்னாச்சு சிம்ரனுக்கு? சிம்ரனை நாங்க கடத்திருக்கோம். கிட்னாப்? என்னை ஏமாத்துறதுக்காக போனை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாலா? உன்கிட்ட விளையாடுறதுக்கு நான் ஃபோன் பண்ணல. ஆனா ஆமா, சிம்ரன் உன்கிட்ட விளையாடணும்னா 50 லட்சம் கொடுத்துட்டு சிம்ரனை கூட்டிட்டு போ. சிம்ரன், ட்ரெய்லர் பார்த்தாச்சா? என்னால முழு படத்தையும் காட்ட முடியும். 50 லட்சத்தை ரெடி பண்ணு. 50 லட்சமா? நான் சிம்ரன் கிட்ட பேசணும். ஆனா நீ போலீஸ் கிட்ட போன முயற்சி பண்ணேன்னா இந்த விளையாட்டோட விலை இன்னும் அதிகமாகும். ஹலோ சிம்ரன். ஹலோ. பொண்ணோட படத்தை பார்த்தியா? இவ்வளோ உயிரோட பார்க்கணும்னு நினைச்சேன்னா 50 லட்சத்தை சிம்ரனோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இங்க பாருங்க, என்கிட்ட 50 லட்சம் கிடையாது. வெறும் 60,000 தான் இருக்குது. போபால சேர்ந்த சிம்ரன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கனவுகளை நினைவாக்கிறதுக்காக மும்பை வந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட வாழ்க்கையை பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. ஆனா சிம்ரனோட வாழ்க்கை ஏன் இப்படி முடிஞ்சது? எதனால இப்படி ஒரு கொடூரம் நடந்துச்சு? சிம்ரனுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இத்தனை நாள் கழிச்சு இப்போ என்கிட்ட வந்து சொல்ற? உன்கிட்டயும் சொல்லியிருப்பேன், போலீஸ் கிட்டயும் சொல்லியிருப்பேன். அவ என்ன மிரட்டினா.
நம்ம சிம்ரனு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயே அஜேந்திரா அவருடைய சீனியர் கிட்ட பேசி அவர்கிட்ட உதவி கேட்டாரு. அவர் சொன்னதுனால இந்த கேஸ் மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தப்பட்டுச்சு. அம்மா என்ன காப்பாத்துமா. அப்போ கிட்னாப்பர் உங்க பொண்ணோட போன்ல இருந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க போன்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டிருக்கான் இல்லையா? ஆமா சார், 50 லட்சம் ரூபாய் கேட்டான் அவன். ஆனா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல. என்னால இப்ப 60,000 மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொன்னேன். நான் 60,000 சிம்ரன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஆனா அவங்க கிட்ட இருந்து அதுக்கப்புறம் போனே வரல. அதுக்கப்புறம் சிம்ரன் போனு சுவிட்ச் ஆஃபா இருந்தது. 5 நாளா என்னோட பொண்ணு. காப்பாத்துங்க சார், என் பொண்ணு காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார், நீங்க அமைதியா என் பொண்ணு. நாங்க உங்க பொண்ணை கண்டிப்பா தேடுறோம். ரேவதி, சிம்ரனுடைய அக்கௌண்ட்ஸ் டீடைல் எடு. அப்புறம் 5 நாளுக்கு முன்னாடி இந்த போன் எங்க ஆக்டிவா இருந்ததுன்னு பாரு. எஸ் சார். அப்புறம் இந்த கிட்னாப் நடக்கிறதுக்கு முன்னாடி சிம்ரன் கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பேச்சு நடந்துச்சா? யாராவது அவங்கள தொந்தரவு பண்ற மாதிரி? இல்ல சார், நான் எப்ப அவகிட்ட பேசினாலும் அவ சந்தோஷமா தான் பேசுவா. அப்போ சிம்ரன் இங்க மல்லாட்ல வாடகை வீட்டுல தனியா இருந்தாங்க. சரி, சிம்ரன் என்ன வேலை பார்க்கறாங்க? சார் அவங்க ஆக்ட்ரஸ், படத்துல சீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்போ சிம்ரன் இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்காங்கன்னா, வேலை பார்த்துருக்காங்கன்னா, தெரிஞ்சவங்க கூட இருந்தவங்க யார்கிட்டயாவது நீங்க பேசுனீங்களா? ஆமா சார், பேசியிருக்கேன். அவளோட ஃப்ரெண்டு பாயல் சிம்ரனை நினைச்சு அவ வருத்தமா இருக்கா. சிம்ரனுக்கு யார் கூடயாச்சும் பழக்கம் இருந்துச்சா? அதை பத்தி தெரியுமா? ஆமா சார், ஒரு பையன் இருந்தான் சாத். சிம்ரனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். மேடம், ஒரு 5 நாள் முன்னாடி சிம்ரன் மேடம் பேக்கெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தேன். பார்க்கறதுக்கு எங்கேயோ வெளியூர் போற மாதிரி தெரிஞ்சது. எங்க போனாங்கன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது மேடம். பாயல், நீயும் சிம்ரன் மாதிரி ஆக்ட்ரஸ் தானா? ஆமா சார், நானும் ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸ் தான் சார். அப்புறம் சிம்ரன் பாய் ஃப்ரெண்ட் சாத்? சார் அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். சிம்ரன் அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு இடையே ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருந்துச்சா? சார் அவங்கள நான் ஒரு 6 மாசமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு எவ்வளோ நாளாக சிம்ரனை தெரியும்? சார் 6 மாசமா தெரியும். அவங்க எனக்கு ஒரு ஷோவில் தான் அறிமுகமானாங்க. என்னோட கோ ஆக்டர் தான். ஹல்மான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் உண்மையிலே காதலிக்கிறது என்ன மட்டும்தான். இந்த ஷூட்டிங்னால நாங்கள் 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம். சிம்ரன் எங்கேயாவது அவுட்டோர் ஷூட்டிங் போனாங்களா? லாஸ்ட் கிட்னாப்புக்கு முன்னாடி அவங்கள லக்கேஜோட பார்க்க முடியுது. சார் சிம்ரனுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் அவள் என்கிட்ட வந்து சொல்லிடுவா. ஆனால் கடைசியாக அவள் என்கிட்ட பேசும்போது கூட அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நான் நினச்சேன் சாத்க்கு ஏதாவது தெரியும்னு. ஆனால் சாத்கிட்ட பேசும்போது அவனுக்கும் எதுவும் தெரியல. பாயல், எனக்கே ஒன்றும் புரியல ஏன் அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு. சிம்ரனோட அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க. இந்த ரியாவும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு ரியாவோட அப்பா ரகு மேலே தான் சந்தேகமாக இருக்கு. ரகு? ஆமாம் சார், அவன் ஒரு முரடன். அவன் சிம்ரனை அடிச்சு கொண்டுருவேன்னு பயங்கரமாக மிரட்டினான். இந்த மோசமான ட்ரெஸ்ஸு டான்ஸ் பார்ட்டிலாம் உன் வீட்டில் தான் நடக்கும். என் பொண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா நான் உன்னை கொன்னுடுவேன். சார், எனக்கு எந்த விதமான பகையும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. எனக்கு அவள் என் பொண்ணுக்கிட்ட இருந்து தூரமாக இருக்கணும், அவ்வளவுதான். சிம்ரன் மேலே ஏன் உனக்கு இவ்வளோ வெறுப்பு? சார், நான் பூரா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வெறுக்கிறவங்க சார். இந்த ஆக்ட்ரஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க சினிமாவோட ரியல் லைஃப்பில் ரொம்ப மோசமாக இருக்காங்க. முழு சொசைட்டியுமே அவங்க ரொம்ப மோசமாக்கி வச்சுருக்காங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, அவங்க பழக்கம் சுத்தமாக என்கிட்ட கேட்காதீங்க சார். சார், அந்த பொண்ணோட பழக்கத்தினால என்னோட பொண்ணுக்குமே சினிமா ஆசை வந்திருக்கு. ஹீரோயின் அவனும் சொல்கிறா. ஒருவேளை உன் பொண்ணுக்கிட்ட இருந்து தூரமாக இருக்கணுன்றதுக்காக சிம்ரனை நீயே இல்லாமல் பண்ணிட்டியோ? இல்லை சார், முழு சொசைட்டிக்குமே தெரியும் இந்த மாதிரி விஷயத்தில் நான் எப்பவுமே தள்ளி இருப்பேன்னு. ரியா, நீ சிம்ரன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தல்ல, உனக்கு சிம்ரன் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுமா?
இல்லை சார், சிம்ரன் அக்காவோட பர்த்டேக்கு அப்புறம் நான் பார்க்கவே இல்லை. சரி, அவசியப்பட்டா திரும்ப வரும். சார், சிம்ரனோட பேங்க்கை காண்டாக்ட் பண்ணோம். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் காலியாகவே இருக்கு. அவங்க அம்மா 60,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டாக 1 மணி நேரம் கழிச்சு போர்வெல்லி ஏடிஎம்ல இருந்து கரெக்டாக 63,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அப்படின்னா 60,000 டெபாசிட் ஆகிறதுக்கு முன்னாடி சிம்ரன் அக்கௌண்ட்ல 3,000 தான் இருந்திருக்கு. ஆமா, அந்த எல்லா பணத்தையும் ஒரு பையன் தான் எடுத்திருக்கான். இதுல அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார். இவனை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் போர்வெளியில் இருக்கு. சிம்ரனுடைய ஃப்ரெண்டு பாயல் முன்னாடியே சொன்னாங்க சிம்ரனுடைய பாய் ஃப்ரெண்ட் சாத் போர்வெளியில் இருக்கான்னு. ஆனால் அவன் ஏன் இன்னும் இங்கே வரல? சார், நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஒரு நிமிஷம். சாத் குரேஷி, ஆமாம். நீ தான் எங்களை பார்க்க வரல, அதுதான் நாங்களே உன்னை பார்க்க வந்துட்டோம். எல்லாத்துலேயும் செக் பண்ணுங்க, ஒரு இடத்தையும் விடக்கூடாது. சரி, ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு சிம்ரனை பற்றி எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பிறந்த நேரம் கூட. அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு ஏடிஎம் நம்பரும் தெரிஞ்சிருக்கணும். 5 நாளைக்கு முன்னாடி உன் வீடு பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்ல சிம்ரன் அக்கௌண்ட்ல இருந்து 63,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. அதாவது 63,000. நீ தானே இது? இல்லை சார், இது நான் இல்லை. சார், இவரோட கபோர்டில் பொண்ணுங்களோட ட்ரெஸ் நிறைய இருக்கு. நீ தனியாக தானே இங்கே இருக்க? அப்புறம் பொண்ணுங்களோட துணியும் பீரோல எப்படி? சிம்ரனோடது சார். அப்போ 5 நாளுக்கு முன்னாடி சிம்ரன் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காணாம போயிருக்கா. இல்லை சார், அவள் இங்கே வந்துட்டு போயிட்டு தான் இருப்பா. அதனால தான் அவளோட ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கலை சார். நான் சிம்ரன் எதுவும் பண்ணலை. இது எல்லாமே என்னோட தப்பு தான். இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும்பா. நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்கம்மா. முதல்ல தப்பு பண்ணுவீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லியிருக்கேன் சிம்ரனை மும்பைக்கு அனுப்ப வேண்டான்னு. அப்போ நீங்க என் பேச்சை கேட்கல. சிம்ரன், முதல்ல நீ இந்த கனவு உலகத்துல இருந்து வெளியே வா. சினிமால புதுசா வர பொண்ணுங்களை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல? ஆனா அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, சினிமா இண்டஸ்ட்ரியில மட்டும் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றது இல்ல, இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க. ஆனா அண்ணா, என்னால ஆக்டிங் பண்ண முடியாதுண்ணா. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. உண்மையா சொல்றேன். அம்மா, அண்ணன் கிட்ட சொல்லுங்க, நான் போகணும். அஜேந்தர், ஆர்மியில சேரணும்ன்றது உன்னோட சாய்ஸா இருந்தது. அதே மாதிரி இது சிம்ரனோட சாய்ஸ். எனக்கு என்ன தோணுதுன்னா, சிம்ரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போமே. ஒருவேளை நீ சொல்றது தப்புன்னு அவ ப்ரூவ் பண்ணலாம்ல. என்ன மன்னிச்சிடுப்பா, என்ன மன்னிச்சிடு. மாமா கால் பண்றாரு, நான் பேசுறேன். சுஷீலா, பொண்ணு என்ன ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா என்ன? ஃபோன் லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. மாமா, நான் அஜேந்திரா பேசுறேன். அஜேந்திரா, நீ போபால் வந்திருக்கியா? இல்ல, நானும் அம்மாவும் மும்பை வந்திருக்கோம். மும்பை? சரி, அப்போ சிம்ரன் கிட்ட பேச முடியும்னு நினைக்கிறேன். சிம்ரன் கிட்ட போனை கொடு. மாமா, நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் சிம்ரனுக்கு என்ன ஆச்சுன்னு. ஆனா நீங்க என்ன ஆச்சு சிம்ரனுக்கு? சார், ஏடிஎம் சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் பார்த்தாச்சு. ஆனா அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல சார். இப்போவும் எனக்கு சாத் மேல தான் சார் டவுட். இந்த டவுட்டை முதல்ல கிளியர் பண்ணணும். ஒருவேளை இவன் சாத் இல்லைன்னா வேற யாரு? 50 லட்சம் கேட்டுட்டு வெறும் 63,000க்கு சந்தோஷமாயிட்டா அப்படின்னா? சார், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இந்த 60,000 டெபாசிட் ஆகிறதுக்கு முன்னாடி சிம்ரன் அக்கௌண்ட்ல 3,000 தான் சார் இருந்திருக்கு. அவங்களுக்கு பண தேவை இருந்திருக்கலாம்.
யார் கூடயாவது சேர்ந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாமோ? ஆனா சிம்ரன் நினைச்சா அவங்க அம்மா கிட்டே நேரடியாக கேட்டிருக்கலாமே. இந்த மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கபீர், ஒருவேளை உன்னுடைய யூகம் சரியா இருந்தா இந்த சிம்ரன் ஒரு மிகப்பெரிய நடிகை தான். சார் கண்டுபிடிக்கலாம் சிம்ரன் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்களான்னு. அவங்களோட பழைய பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம் சார். சிம்ரனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருடைய கால் ரெக்கார்ட்ஸையும் எடுங்க. ரியா, பாயல், பாய் ஃப்ரெண்ட் சாத், ரியாவோட அப்பா ரகு, அவன் ஜாதகத்தையும் எடுங்க. சார், சிம்ரனோட கால் ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் பணம் கேட்டு ஃபோன் பண்றப்ப சிம்ரனோட ஃபோன் விரார்ல ஆக்டிவா இருந்துச்சு. விரார் போலீஸ்க்கும் அப்டேட் பண்ணியாச்சு. குட், எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணுங்க. ஓகே சார். ஆனா இந்த பணம் கேட்டு மிரட்டுறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாயல் கபூர்ன்ற ஒருத்தவங்க கிட்ட இந்த ஃபோன் வந்திருக்கு. சாயல் கபூர் யார் அவன்? சிம்ரனும் பாயலும் ஒரு டிவி சீரியல் ஆக்ட் பண்ணாங்க. அந்த சீரியலோட டைரக்டர் தான் இவன். நீ எனக்கு ஆக்டிங் சென்ஸ் கற்றுக் கொடுக்குறியா? நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாராவனா இருங்க, ஆனா ரைட்டர் கிடையாது. வரப்போற காலத்துல இந்த குந்தனை தான் எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும். வெளியே போ, வெளியே போ. வந்துட்டான் பெரிய ரைட்டர் நினப்பு. சாரி சார், ஐ வில் மேனேஜ். மிஸ்டர் கபூர், கிரைம் பிரான்ச். எங்களுக்கு உங்ககிட்ட உங்க ஷோவோட ஆக்டர் சிம்ரனை பத்தி பேசணும். சார், நான் ஒத்துக்கிறேன். நான் 5 நாளைக்கு முன்னாடி சிம்ரனுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்க அன்னைக்கு தான் காணாமல் போவாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க கிட்னாப் பண்ணப்பட்டுட்டாங்கன்றதே எனக்கு நேற்று தான் தெரியும், சோஷியல் மீடியா மூலமாக. பிரமாதம், ரொம்ப வெளிப்படையாக இருக்கு. அப்போ நீங்களும் சிம்ரனும் கண்டிப்பாக டச்சில் இருந்திருப்பீங்க. சார், நான் படத்தில் அவங்க கூட நடிக்கிறேன். என் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டு சூட்டபுளாக தான் இருக்காங்க. அவ்வளோதான். இது சம்மந்தமாக அப்பப்போ பேசிட்டு தான் இருப்போம். கடைசியாக என்ன பேசிட்டு இருந்தீங்க? சிம்ரன், இதை நீ சொல்லவே இல்லை என்கிட்ட. உனக்கு இந்த ரோல் நடிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இன்ஃபேக்ட் இதோட ரோல், ஸ்கிரிப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் தட் பட்ஜெட் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. சிம்ரன், உன் மார்க்கெட் வேல்யூவோட அதிகமாக கொடுக்குறேன். 40 லட்சம் ஒன்றும் கம்மி கிடையாது. யோசிச்சு சொல்லு. சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் ஐம் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்டிங் 1 crore. சார், நான் 50 லட்சம் கொடுக்கவும் தயாராக தான் இருந்தேன். இருந்தாலும் அவங்க ஒத்துக்கலை. நீங்கள் 50 லட்சம் கொடுக்க தயாராக இருந்தும் இன்னும் 50 லட்சம் கேட்டிருக்காங்க இல்லையா? இது தற்செயலான விஷயம் மாதிரி தெரியலையே மிஸ்டர் கபூர். சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புரியல. எங்களுக்கும் தான் புரியல. கிட்னாப்பர் முதல்ல 50 லட்சம் கேட்டான், அப்புறம் 60,000க்கு ஒத்துக்கிட்டான். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது? ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க இல்லை பண்ண வைக்கிறவங்க? இல்லை சார், எனக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்ரனை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. அட என்ன சொல்லனா, போலீஸ் இந்த துணிகளை பற்றி கேட்கும்போது பதில் சொல்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே அந்த ஏடிஎம் ஃபுட்டேஜ் வேறு. நான் என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல. சார், ஒரு பக்கம் சிம்ரனோட அக்கௌண்ட்டில் 3000 தான் இருந்திருக்கு. ஷாகித் கபூரோட 50 லட்சம் ஆஃபரையும் ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. இப்படி கூட இருக்கலாம்ல. ஷாயில் கபூர் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கலாம் 50 லட்சம் ஆஃபர் கொடுத்தேன்னு. இல்லை வேற காரணத்துக்காக கூட சிம்ரன் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். சிம்ரன் ஃப்ரெண்டு பாயலுக்கும் சாயிதை பற்றி தெரியும்ல. இந்த பாயல் கிட்ட நம்ம ஒரு தடவை பேசலாம். சார், ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு. சிம்ரன் கிட்னாப் பண்ண 2 நாள் கழிச்சு விராட்டோட வெவ்வேறு பகுதியில இருந்து ஒரு பொண்ணோட பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. உடம்ப துண்டு துண்டா கட் பண்ணி வெவ்வேறு பாலித்தீன் கவர்ல போட்டிருக்கான். முதல்ல வெஸ்டர்ன் ஹைவே பக்கத்துல ஒரு கால் பகுதி கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரு பிளாக் கலர் பாலித்தீன்ல கவர் பண்ணி போட்டிருக்கு. அப்புறம் விராட் போலீஸ்க்கு தெரிய வந்து எல்லா இடங்களையும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல அவங்களுக்கு வேற வேற இடத்துல வேற வேற பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் அதே மாதிரி பிளாக் கலர் பாலித்தீன்ல பேக் பண்ணப்பட்டிருந்துச்சு. சார், அந்த பாடியோட தலை இன்னும் கிடைக்கல. ஆனா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போலீஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஒரு உடம்போட பாடி பார்ட்ஸ் தான். அது தோராயமா ஒரு 25 வயசோட பொண்ணு பாடி பார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சார், சிம்ரனோட வயசும் 25 தான். பணம் கேட்டு கால் வந்ததும் பாடி பார்ட்ஸ் கிடைச்சதும் ஒரே இடம்தான். ஒருவேளை இப்படி இருக்குமோ? இந்த உடம்பு சிம்ரனோடதோ? தலை இன்னும் கிடைக்கலையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், அந்த உடம்புல ஒரு டாட்டூ இருக்கு. நல்லா இருக்குல்ல? பாருமா, மும்பை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீ வேணா பாருமா, ஒரு நாள் இந்த நகரத்துக்கே நான் ராணி ஆகுவேன். கடைசியா சிம்ரன் அவங்க இஷ்டப்பட்டு தான் வெளியே போயிருக்காங்க.
அதுவும் லக்கேஜோட. ஐ எம் ஷுவர் கிட்னாப்பர் கண்டிப்பா சிம்ரனுக்கு தெரிஞ்சவனா தான் இருக்கணும். கிட்னாப்பருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு சிம்ரன் எங்க போறான்னு. கிட்னாப்பிங் இந்த அளவுக்கு தெளிவா பண்ணணும்னா எனக்கு தோணல ஒரு ஆள் மட்டும் பண்ண விஷயம் மாதிரி. எனக்கு இன்னொரு விஷயமும் புரியல. கிட்னாப்பர் 50 லட்சம் கேட்டிருக்கான், ஆனா 60,000த்துக்கு ஒத்துக்கிட்டான். அப்புறம் சிம்ரனை கொண்டு அவளை துண்டு துண்டா வெட்டியிருக்கான். கபீர், எனக்கு இது பணத்துக்காக நடந்துச்சான்னு டவுட்டா இருக்கு. இல்ல பணத்துக்காகன்னு நம்மளை திசை திருப்ப இருக்கலாம். சிம்ரனோட உடல் கிடைச்சதும் போலீஸோட அணுகுமுறை ரொம்பவே வேற மாதிரி மாறுச்சு. ஆனா சிம்ரனோட பாய் ஃப்ரெண்ட் சாத், பக்கத்து வீட்டுக்காரர் ரகு தேஷ்முக், டைரக்டர் சாஹில் கபூர் இப்பவும் போலீஸ் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. ஆனா சிம்ரனோட மரணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸை போலீஸோட பார்வையில மும்பைல இருந்து போபால் பக்கம் திருப்பிச்சு. விஷயம் 2 வருஷத்துல இருந்து தான். அதாவது சிம்ரன் அவங்களோட ஃபேமிலியோட போபால்ல இருந்தாங்க. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற ஆங்கிள் சிம்ரனோட இந்த மோசமான இறப்புக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துமா? சிம்ரன், இந்த எம்ஓயூல சைன் பண்ணு. இந்த சொத்துல இருக்க எல்லா பிரச்சனையும் இங்கேயே முடிச்சிடு. இந்தா. மாமா, இந்த ப்ராப்பர்ட்டி எங்க அப்பாவோடது. இதுல எனக்கு, எங்க அம்மாக்கு, எங்க அண்ணனுக்கு, எங்க 3 பேருக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. இதுல நீங்க எப்படி வந்து சொந்தம் கொண்டாட முடியும்? மறுபடியும் அதே பேசுறா. எனக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்க அப்பாவோடது தான். ஆனா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு நானும் நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன்ல. காசு கொடுத்தீங்களா? எவ்வளோ? 3 லட்சம்? ப்ராப்பர்ட்டி 50 லட்சத்துக்கானது. நாங்க உங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குறோம். ஆனா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை கிளைம் பண்ண முடியாது. 5 லட்சம்? அந்த 5 லட்சத்தை நான் எதுக்கு வாங்கணும் சொல்லு? பாரு, இந்த சொத்துல இருந்து எனக்கும் ஒரு பங்கு வேணும், கண்டிப்பா வேணும். அப்படி இல்லைன்னா என்னோட மோசமா எவனும் இருக்க மாட்டான். உங்களை விட மோசமானவ யாருமே இல்லை மாமா. அதை நீங்களே நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சார், அவர் எங்களோட மாமா தான். அவருக்கு நாங்கள் சொத்துல பங்கு கொடுக்கவும் ரெடியாக தான் இருந்தோம். ஆனால் சிம்ரன் இதை கடுமையாக எதிர்த்தா. மாமாவுக்கு சொத்துல பங்கே கொடுக்கக்கூடாதுன்னு. நிலத்தோட விலை 50 லட்சம், கடத்தல்காரனும் 50 லட்சம் தான் கேட்டிருக்கான். நீங்க சிம்ரனோட மாமா மேல சந்தேகம் இருந்திருந்தா நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல? நான் அப்படி நினைக்கல. என் பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்துருவான் தான் நான் நினைச்சேன். ஆனா என் பொண்ணு. ஆனா சார், அவங்களுக்கு தான் ஒரு காரணம் கிடைச்சதுல என்னை மாட்டி விடுறதுக்கு. ஆனா சார், நான் போபால்ல இருக்கேன் சார். ஆனா நான் எப்படி மும்பைல வந்து இதெல்லாம் பண்ண முடியும்? கடைசி 2 வருஷமா நீ மும்பை வந்து சிம்ரனை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருந்த. நாங்க எல்லாம் விசாரிச்சிட்டோம். ஓ, உங்க போனை நான் எடுக்கலன்னு நீங்க மும்பை கிளம்பி வந்துட்டீங்க, அப்படிதானே? ஏய் பொண்ணு, நான் உன்னோட மாமா. குறைஞ்சபட்சம் என்ன வீட்டில் வச்சு பேசலாம்ல? உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்க சொந்தமும் வேணாம், உங்ககிட்ட பேசவும் வேண்டாம். ஏய் சிம்ரன், நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? சரி சொல்லு. மும்பையில் யார் கூட சேர்ந்து இந்த குற்றத்தை பண்ண? குற்றமா? நான் அப்படி எதுவுமே பண்ணல சார். சார் நான் எதுவுமே பண்ணல சார், நம்புங்க சார். சார் சொல்றதை கேளுங்க சார். ஒருவேளை சிம்ரனோட மாமாக்கு இங்க யார்கிட்டயாவது தொடர்பு இருந்ததுன்னா அவன் கண்டிப்பா இந்த ஆளா தான் இருக்கணும். சஞ்சயோட கால் ரெக்கார்ட்ஸில் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. நான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சிம்ரனோட அம்மா, அண்ணன், ஃப்ரெண்டு பாயில் எல்லாருக்கும் காமிச்சேன். இது யாருக்குமே தெரியல இது யாருன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பாயலுக்கு எதுவுமே தெரியல. சாகித் கபூர் வந்து சிம்ரனுக்கு சினிமா ஆஃபர் கொடுத்தது. நீ சொல்றதா பார்த்தா சாகில் கபூர் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கான். உண்மையான கொடூரமான சம்பவத்தை ஒரு நல்ல ஸ்கிரிப்டாக எழுதியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்ட்ரஸோட கதை. கேட்கணுமா? சார், சாகில் கபூருக்கு எதிராக நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. சிம்ரனோட பாய் ஃப்ரெண்ட் சாதோட கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்த உடனே அவன் பாயல் கூட மட்டும் இல்லாமல் ரகு தேஷ்முக் பொண்ணு ரியா கூடயும் நெருக்கமாக இருந்திருக்கான். ஒருவேளை ரியா கூடயும் அவனுக்கு அஃபேர் இருந்திருக்குமோ? சார், இது சிம்ரனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு சிம்ரன் 2 months பிரெக்னென்ட். என்ன? கடத்தல், கோபம். சிம்ரன், இந்த எம்ஓஇல சைன் பண்ணு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரச்சனை இங்கேயே க்ளோஸ் பண்ணிடலாம். லவ் ட்ரையாங்கிள். இப்போ இந்த கர்ப்பமா இருக்கிற ஒரு ஆங்கிள். ஆனா மர்டருக்கான மோட்டிவ் இப்பவும் குழப்பமா தான் இருக்கு. சிம்ரன் 7ஆம் தேதி சாயந்தரம் லக்கேஜோட வெளியே போயிருக்காங்க. அப்புறம் காணாம போயிட்டாங்க. அப்புறம் சிம்ரனோட உடம்பு துண்டு துண்டா கிடைச்சது. அதுவும் அவங்க கொலை பண்ணப்பட்ட போது
2 மாசம் பிரெக்னெண்டா இருந்திருக்கு. சார் சிம்ரனோட கர்ப்பத்துக்கான காரணத்தை அவரோட பாய் ஃப்ரெண்ட் சாத் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான். ஆமாம் சார், அந்த குழந்தை என்னோடது தான். சிம்ரனை நான் ரொம்ப விரும்பினேன், நான் அவளை கொல்லலை. சிம்ரனை நீ விரும்பின, அப்புறம் ரியாக்கு எதுக்கு இத்தனை கால் பண்ணியிருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ரியா கூட? ரியா? ரியா. ஒருவேளை ரியாக்காக தான் நீ சிம்ரன் ஏதோ பண்ணிட்டியோ? இல்லை சார், நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க. ரியா எனக்கு சிம்ரனுக்கும் நல்ல ஃப்ரெண்டு தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த கேவலமான சினிமா ஸ்டோரியெல்லாம் கேட்க எனக்கு மூடு இல்லை. உனக்கும் சிம்ரனுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக சொல்லு. ஒரு வேளை பொய் சொன்னனா? சார், நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன். நானும் சிம்ரனும் ஒருத்தர் ரொம்ப விரும்பினோம். அவள் கர்ப்பமானதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்பட்டேன். சிம்ரன் தான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா. சாத், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கரியரில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க விரும்பல. நான் எப்போ சொன்னேன் கல்யாணம் பண்ணணும்னா ஆக்டிங் விடணும்னு? அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் குழந்தை பெற்றுக்க போறியா என்ன? என்ன பேசுற நீ? நான் அபோர்ஷன் பண்ண போறேன். இதான் என்னோட கடைசி முடிவு. நீ ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. நான் நடிக்கலை சார். நான் சிம்ரனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன? சிம்ரனோட அண்ணன், அவனுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருந்துச்சு. சாத் குரேஷி. சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. இதுக்கப்புறம் சிம்ரன் கிட்ட நீ தூரமாக விலகிரு. சிம்ரன்? சிம்ரன் யாரு? ஒரு வேளை நான் சொல்றத நீ கேட்கல அப்படின்னா போரிவாலி தானே போலீஸ் உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அதுக்கு மேல நீ என்ன பண்ணாலும் உன்னால ஜெயில இருந்து வெளியவே வர முடியாது. அண்ணா, உனக்கு என் கூட பிரச்சனையா இல்ல சாத் கூடயா? ஓ, நீ இப்போ அவன் கூட தான் இருக்கியா? சிம்ரன், நீ மும்பை போகணும்னு ஆக்ட்ரஸ் ஆகணும்னு சொன்னதுக்கு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீ இவன் கிட்ட இருந்து தள்ளி ஏறு, புரியுதா? சிம்ரனோட அண்ணனால் நாங்கள் சந்திக்கிறத தடுக்க முடியல. அதே சமயம் கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கவும் இல்லை. எனக்கு அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. உன்னோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இப்போ சிம்ரன் உயிரோட இல்லை. அதனால நீ என்ன வேணா சொல்லுவ. எனக்கு தெரியும் சார், நான் ராஜேந்தர் பேர் எடுத்ததால் நீங்கள் என் மேலே சந்தேகப்படுவீங்கன்னு. நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள், நான் உண்மையை தான் சொல்கிறேன். சார், நம்ம சாத் சொல்கிறதையும் அப்படியே நம்பிட முடியாது. ஆனால் இந்த சிம்ரனோட அண்ணன் ராஜேந்தர், அவன் ரொம்ப கோவக்காரன். அவன் டிபார்ட்மெண்ட்லேயே அவனுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்க கூடிய அடிதடி சண்டையில் ஈடுபட்டிருக்கான். அவனுக்கு மும்பை வரைக்கும் ஆளுங்க இருக்கு. ஒரு வேலை பண்ணது இவனாக இருந்தால் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கான். என்கொயரி பண்ணு. அப்புறம் நீ என்ன சொன்ன? சாத் ரியா பாயல் கூட க்ளோஸாக இருந்தானே? ஆமாம் சார், நான் ரியாவோட சிடிஆர் செக் பண்ணேன். அதிகமான இன்கமிங் கால்ஸ் இவன்ட்டு இருந்து தான் சார். ஆனால் ரியாவோட எண்டில் சஸ்பீஷியஸாக எதுவும் இல்லை சார். ரியாவையும் மீட் பண்ண? கண்டிப்பாக அவங்க அப்பாவை பற்றி அந்த பொண்ணுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்புறம் சிம்ரனோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுத்த அந்த ஆளையும் விசாரி. ஆனால் ரொம்ப முயற்சி பண்ணியும் போலீஸால் இந்த விஷயத்தை கண்டே பிடிக்க முடியல. யாரு சிம்ரனோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுத்தாங்கன்னு. அப்புறம் சாத், ரகு, கபூர் இவங்களோட சேர்த்து ரியா கிட்டையும் தீவிரமான விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. சார், சிம்ரனோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை 1 வருஷமாக செக் பண்ணேன் சார். சில சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் தெரிய வந்துச்சு. கடந்த 6 மாசமா சிம்ரனோட அக்கௌண்ட்ல இருந்து 10,000 கிட்டத்தட்ட 1,20,000 ரியான் செய்தின்ற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. யார் அது ரியான் செய்தி? சார், ரியான் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கானோ அந்த பேங்க்ல இருந்து டீடைல்ஸ் எடுத்திருக்கேன் சார். இதான் அவனோட போட்டோ. சார், இந்த அக்கௌண்ட்ல பீகாரோட அட்ரஸ் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனால் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு. சிம்ரன் கடத்தப்பட்ட இடத்துல இருந்து வந்த ஃபோன் கால்ஸும் ரெண்டும் ஒரே இடத்த தான் காட்டியிருக்கு. சார், நான் அந்த அட்ரஸ்க்கு ரேவதி அனுப்பிச்சிருக்கேன். சார், வழி விடுங்க, நான் உள்ள போகணும். என்ன தடுக்காதீங்க சார். நான் தான் சொல்றேன், உங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள போலான்னு. என்ன தடுக்காதீங்க, நான் உள்ள போய் ஆகணும். அண்ணா இருங்க சார். என்னாச்சு? ஏன் சத்தம் போடுறீங்க? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியோட நம்பர்ல இருந்து எங்க அம்மாவுக்கு இந்த வீடியோ அமைச்சிருக்காங்க. அவங்க சுமித், கண்டுபிடி சிம்ரனோட ஃபோன் இப்போ எங்கே ஆக்டிவா இருக்கானே. சார், இந்த லொகேஷன் அதுதான். முதல்ல சிம்ரனோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனாங்கல்ல, அதே தான் சார். சார், இது கூட சேர்த்து ஒரு மெசேஜும் இருக்கு. அவங்க என் அம்மா நம்பருக்கு சென்ட் பண்ணது. என்னம்மா, நீ யாரோடைய வீடியோவை பார்த்து உன் பொண்ணுன்னு கண்டுபிடிச்ச? அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா. நான் அவளோட வீடியோவை போன் சைட்டில் விற்றுருவோம். நாங்கள் 50 லட்சம் கேட்டதுக்கு நீ 60,000 தான் கொடுத்த. நீதி பணத்துக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை பண்ணோம். இன்னும் அந்த பொண்ணோட தலை கிடைக்கல. நீங்கள் தான் கையில் இருக்கிற டேட்டோவை பார்த்து அது சிம்ரன் தான் அடையாளம் சொன்னீங்க. அதனால தான் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணோம். சார், அந்த மாதிரி டேட்டோ யார் வேணா போட்டுக்கலாம் சார். ஆனால் இப்போ குறைஞ்சபட்சம் சிம்ரன் உயிரோட இருக்கான்ற நம்பிக்கையாச்சும் போய் கிடைச்சிருக்கல சார். அவ இப்போ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா சார். பாருங்க, நாங்கள் எந்த ஆங்கிள் பார்த்து சார், நீங்க 15 நாள் வெறும் ஆங்கிள் மட்டும் தான் சார் தேடிட்டு இருக்கீங்க, வேலை எதுவும் பண்ணல. இப்போ இந்த கேஸை நான் சிபிஐக்கு கொண்டு போறேன். பொண்ணுன்னு அடையாளம் காட்டின உடம்புக்கு இறுதி சடங்கு கூட பண்ணியாச்சு சார். டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்கல.
எல்லாத்துக்கும் மேல சிம்ரன் உயிரோட இருக்கிற மெசேஜ் வேற. நாம கண்டுபிடிச்ச அந்த பாடி 2 மாசம் பிரெக்னெண்டா வேற இருந்திருக்கா. அதோட சிம்ரனோட பாய் ஃப்ரெண்ட் சாத்துவும் அவன் 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொன்னான். இது நம்மள திசை திருப்ப கூட இருக்கலாம். சார், சிம்ரனோட அண்ணன் ரியாக்ட் பண்ணிட்டு போறத பார்த்தா அவன் இன்டென்ஷன் மேலே எனக்கு டவுட்டா இருக்கு. இவனும் சஸ்பெக்ட் தான். இவன் ஒன்றும் இன்னோசன்ட் கிடையாது. ஒருவேளை அவனை காப்பாத்திக்கிறதுக்காக ஓவர் ஆக்ட் பண்றானா என்னமோ. சார், சிம்ரனோட ஃபோன் மறுபடியும் விராரில் ஆக்டிவ் ஆயிருக்கு. என்ன? ரேவதி சொல்லு. சார், விராரோட பேங்க் புக்ல இருந்த அட்ரஸ்ல இப்ப அவன் தங்குறது இல்ல. கொஞ்ச நாள் முன்னாடி அவன் ஃபிளாட் காலி பண்ணி வாசிக்கு போயிட்டான். எங்க இருக்கான் அவன்? சார், இப்ப அவன் இருக்கிற அட்ரஸ் சரியா தெரியல. கண்டுபிடி. ஆமா மேடம், எனக்கு இந்த பையனை தெரியும். சிம்ரன் வந்து இவன் அவ ஃப்ரெண்டுன்னு சொன்னான். ரெஹான் சிம்ரனோட ஃப்ரெண்டா? ஆமா மேம், இதைத்தான் அவ சொன்னான். சிம்ரன் சாத்து கூட கல்யாணம் பண்ணிக்க இருந்தா. சிம்ரன் ரெஹானோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் புது சாப்டர். சார், ஒருவேளை இந்த கேஸோட சாப்டர் சிம்ரன், ரெஹான் அப்புறம் சாதோட லவ் ட்ராயங்களா இருக்குமோ? கதை இன்னும் இருக்கலாம். சிம்ரன் இந்த ரெஹானோட அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சார், ரியானோட பேங்க் அக்கௌண்ட்ல கனெக்ட் பண்ணிருக்க மொபைலோட கால் டீடைல்ஸ் செக் பண்ணு. அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா குந்தன் சிங்ன்ற ஒருத்தனோட அவன் டச்ல இருக்கான். யார் அந்த குந்தன் சிங்? சார், இவன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் சார். மேபி நாம இவனை விசாரிக்கலாம். நான் இவனை ஷாஹி கபூர் ஆபீஸ்ல பார்த்ததா நினைக்கிறேன். சார், எனக்கு இவ்வளோதான் தெரியும். ரெஹான் யூபியில் இருக்கிற ஒரு ஆசிரமத்தை சேர்ந்தவன். ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு ஐடியா இல்லை சார். நீ ஷாஹித் கபூரோட டச்சில் இருந்தல, அவனும் எங்கள் சஸ்பெக்ட் தான். சார், நான் ஒரு சின்ன ரைட்டர். நான் ஷாஹித் கபூருக்காகவும் ஸ்டோரி எழுதியிருக்கேன், அப்புறம் ரியானுக்காகவும் எழுதியிருக்கேன். சரி, ஷாஹித் கபூர் டைரக்டர், அவன் கூட நீ பழக்கத்தில் இருந்த. அப்புறம் அந்த ரிஹான் என்ன ஸ்டோரி? ரெஹான் ஒரு ஆக்டர் சார். அவனுக்கு ரொம்ப நாளாக எந்த ஒரு வேலையும் கிடைக்கல சார். அவனுக்கு ஆக்டிங் எதுவும் சரியாக நடக்காதனால அவனே சொந்தமாக ஒரு படம் தயாரிக்கலாம்னு நினச்சான். அவனுக்காக நான் ஒரு புது ஸ்கிரிப்டும் எழுதியிருந்தேன். ஆனால் அவன் படத்துக்கான ஃபினான்சர் தயாராகவே இல்லை. யார் ஃபைனான்சியர்? சிம்ரன் தான் அந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதா இருந்தது. சிம்ரன் ரிஹானோட படத்தை ஃபைனான்ஸ் பண்ணுறதா இருந்தாங்களா? ரிஹான் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த படத்துக்கு சிம்ரன் ஹீரோயினாக இருப்பாங்கன்னு, அதுக்கு பதிலாக சிம்ரன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு. அன்னைக்கு நீ ஷாஹித் கபூரை பார்த்த? ஆமாம் சார். என்ன கதை விடுறான் அவன்? உண்மையிலேயே சிம்ரன் அவனோட படத்துக்கு ஹீரோவாக்க முயற்சி பண்ணான்? ஆமாம் சார், சிம்ரன் அவன் படத்துக்கு ஹீரோயினாக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் லாஸ்ட் நிமிஷத்தில் 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சிம்ரன், பொறுமை. என்ன பண்ற? என்ன பண்றேனா, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஐ will expose you. பார்த்துக்கோ. எதனால சண்டை வந்துச்சு அவங்க 2 பேருக்கும்? சார், காரணம் அதுவாக தான் இருக்கும் சார். இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே அது தெரியுமே. சார், குந்தன் என் மேலே வன்மத்தை கக்குறான். நான் அவனை என் படத்துலேருந்து எடுத்துட்டேன். அதாவது எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ல. உன் ஸ்டாஃப் கிட்டேயே நாங்கள் பேசினோம். சொன்னாங்க எல்லாரும் உனக்கும் சிம்ரனுக்கும் எதனால சண்டைன்னு. நீ கொடுக்குற ரோலுக்கு பதிலாக சிம்ரன் உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு எதிர்பார்த்தா நான் அவள் மறுத்துட்டா. அதுக்கு அவள் உன்னை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு மிரட்டினதும் நீ பயந்துட்ட. அப்புறம் சிம்ரன் எங்கே எக்ஸ்போஸ் பண்ணிடுவாளோன்னு நினச்சி பயந்து நீ அவளை கொன்னுட்ட. மர்டர்? சார், நான் எதுவும் பண்ணல சார். நான் ஏன் மர்டர் பண்ண போகிறேன்? நான் கேள்விப்பட்டேன் உயிரோட தான் இருக்கான்னு. அப்படியா? சிம்ரன் உயிரோட இருக்கான்ற மெசேஜை நீ தான் அனுப்பிச்சியா? போய் சொன்னல நீ எங்ககிட்ட. ஃபோனில் சிம்ரன் கிட்ட நீ பேமெண்ட் நெகோஷியேட் பண்ணிட்டு இருந்ததா சொன்ன. சரி, இப்போ உண்மையை சொல்லு. கிட்னாப் பண்ணுறதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ சிம்ரன் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? அட இல்லை சார், நான் அவட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அசோசியேஷன் போகாதுன்னு சொல்லி. மா, எனக்கு தெரியும் நான் அவன் மேலே வெறுப்பாக தான் இருந்தேன்னு. மா, உங்களுக்கு தெரியும் சிம்ரன் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. நீயும் அதை தான் நினைக்கிறியா? நான் என்ன நினைக்கிறேனோ, சிம்ரன் உயிரோட இருக்கால, உயிரோட தானே இருக்கா சிம்ரன். சார், சிம்ரனோட அண்ணன் மாதிரியே இந்த ஷாகித் கபூரும் சிம்ரன் உயிரோட இருக்கான்னு நம்புறான். ஒருவேளை ஷாகில் தான் இதோட மூளையா இருப்பானோ? அந்த ரிஹான் தான் காணாம போயிட்டானே. சார், இந்த ஆசம்கட் போலீஸ்க்கு ரெகான் ஃபோட்டோ அனுப்பிச்சேன். ஒருவேளை இவன் ஆதமோட சேர்ந்தவன் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு லீட் கிடைக்கும் சார்.
கபீர், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரியானுக்கு தான் ஏடிஎம்ல யார் பணம் எடுத்திருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெஹான் தான் இந்த கேஸோட கடைசி துப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிம்ரனோட வாழ்க்கையில் இன்னொரு துப்பும் இருக்குது. ஆனால் போலீஸுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஏன்னா இந்த துப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த துப்பு மட்டும் இல்லாமல் வேற எல்லாமே ஒரு டெட் எண்டில் தான் போய் முடியுது. அப்படி என்னதான் அந்த துப்பு? ரகு, ரியா, சாத், அஜேந்திரா, குந்தன், சாஹில் இப்படி எல்லாரையுமே போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரணை பண்ணாங்க. ரெஹான் மட்டும்தான் மீதி இருந்தான். ஆசம்கத் போலீஸ் உதவியோட ரிஹான் வந்து அவனோட நேட்டிவ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டான். சார் சிம்ரன் கூட நான் எதுவுமே பண்ணல சார், என்ன அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் ப்ளீஸ் சார், என்ன நம்புங்க சார். அப்புறம் உன் அக்கௌண்ட்டுக்கு ஏன் பணம் அனுப்பிச்சா? சார் அது வந்து சிம்ரன் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தா. கடனா? என்ன மாதிரி? சார் அது வந்து கபீர் சார், இவங்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க. சிம்ரன் இவங்கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியாதனால இவன் சிம்ரனை கிட்னாப் பண்ணிட்டான். அப்பதான் சிம்ரன் கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியும்னு. இல்ல அப்படி இல்லை சார், அப்படி எதுவும் கடன் வாங்கல சார். கடன் வாங்கலனா ஏன் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சா? உண்மையை சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர். சிம்ரனுக்கும் எனக்கும் ஒரு ஆடிஷனில் பழக்கம் ஆரம்பிச்சது. அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அப்போ விஷயம் இதுதான், நீ சிம்ரனை பிளாக்மெயில் பண்ணியிருக்க, அவ பணம் அனுப்பிச்சிருக்கா இல்லையா? சார் நான் சிம்ரன்ட்டு வெறும் 10,000 வசூல் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பண்ணலை சார். ரிஹான் ப்ளீஸ் இந்த வீடியோவை டெலீட் பண்ணு. இந்த பாரு, உன் குடும்பத்துக்கிட்ட இருந்து வெறும் 2 கோடி ரூபாய் வாங்கு, அப்புறம் என் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணு. 2 கோடி? நான் அதில் ஹீரோ, நீ அதில் ஹீரோயின். 2 பேர் லைஃப்பும் செட்டில் ஆகிடும். அப்புறம் அவன் எவ்வளோ பணம் கொடுத்துட்டு இருந்தாலும் நான் வாங்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. சார் இந்த விஷயத்தை கேட்டு நான் பயந்துட்டேன். நான் எங்கேயும் மாட்டிக்க கூடாதுன்னு நினச்சி நான் எஸ்கேப் ஆயிட்டேன். இவங்க எல்லாரையும் இன்டர்கேட் பண்ணியாச்சு. யாரோட பேக்ரவுண்ட்லேருந்தும் நமக்கு எந்த யூஸுமே இல்லை. அதாவது இந்த ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்தவனை பற்றி துப்பு கொடுக்கறதுக்கு. பாயல், இந்த போலீஸ் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் இன்டர்கேட் பண்ணுவாங்க? எனக்கு தெரியல, என்னை ரொம்பவே எரிச்சல் படுத்துறாங்க. சார் அவ சொன்னா அவளோட குடும்பத்தோட சப்போர்ட்டே இல்லாம அவ லைஃப்ல ஏதாவது பண்ணணும்னு. சரி பயல், அவசியம் ஏற்பட்டு அவன்கிட்ட மறுபடியும் பேசுறேன். சரி சார். நடிப்புல ஒரு கொள்கையோட தான் இருந்தா அவ. தேவைகளுக்காகவே ஏதாவது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவளுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடைச்சது. டிவி சீரீஸில் அதிகமாக வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் நான் ஃபிலிம்ஸில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓஹோ, இப்போ நீ சொல்லு, உனக்கு என்ன போயிட்டு இருக்கு? அட இவளுக்கு தான் லாட்டரி அடிச்சிருக்கு. சாஹில் கபூர் இவளுக்கு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு. போதும், நீ அவன் பேரை கூட எடுக்காது. அட என்னாச்சு? ரோல் ஆஃபர் கொடுத்துட்டு என் கூட படுக்க முயற்சி பண்றான். எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கு. சர்வே பண்றதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண வேண்டியதா இருக்கு. என்னோட நிலைமையும் பாயல் மாதிரி தான். பெருசாக ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நாங்கள் சிம்ரன் கிட்ட போய் சொன்னோம், பூனேல ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்னு, அவருக்கு புது ஆக்டர்ஸ்க்கான தேவை இருக்குன்னு, புது படம் பண்ணுறதுக்காக. ஒருவேளை நம்ம பூனே போனால் அவரையும் மீட் பண்ணிடலான்னு, நமக்கு அவுட்டிங்கும் போன மாதிரி இருக்கும். சிம்ரனுடைய தலை இன்னும் கிடைக்கல எங்களுக்கு. அது எங்க இருக்கு? விரார் கிரீக்கில். நாங்கள் நினச்சோம் சிம்ரன் காணாமல் போனது யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் சிம்ரனுடைய குடும்பம் அவள் உடம்பை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அவளுடைய வீடியோவை நீ அனுப்பிச்ச.
சிம்ரன் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கா அவ போபால்ல ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், அதனால தான் ரெஹான் கூட அவளை பிளாக்மெயில் பண்றான்னு. ரிஹான் ப்ளீஸ் இந்த வீடியோவை டெலீட் பண்ணு. ஏய், நீ தான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவளாச்சு, எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம்ல? இதனால தான் நீங்கள் எல்லாம் விராரில் போய் இதை பண்ணீங்களா? பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் ஃபோன் எல்லாத்தையுமே எங்கள் வீட்டிலேயே விட்டுட்டோம். அது வரைக்கும் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா அவள் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன்னு. நீங்கள் உங்கள் 2 பேரையும் ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கேவலம் பணத்துக்காக உன் ஃப்ரெண்டை இறக்கம் இல்லாமல் கொண்டு இருக்க. சிம்ரனோட ஒரு பொய் அவளுடைய வாழ்க்கையவே அழிச்சிருச்சு. அதுக்குன்னு சிம்ரனை குறை சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக சிம்ரன் அடிக்கடி சொல்றது நான் ஒரு பணக்கார பொண்ணுன்னு. அந்த மாதிரி தான் ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றதுக்காக சிம்ரன் கொடுத்த வேலை தான் ரொம்ப பெருசாயிடுச்சு, வாழ்க்கையவே மாத்திடுச்சு. சிம்ரன் மாதிரியே இந்த ஃபேக்கான உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சினிமா உலகத்துல இப்படி காட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தன்னோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்றதுக்காக தன்னுடைய உண்மையான முகத்தையே மறைச்சு ஒரு பொய்யான முகத்தை வெளி உலகத்துக்கு காட்டுறாங்க. அதான் நம்ம சொல்லுவோம்ல, எப்பவுமே விரலுக்கேத்த வீக்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த பொய்யான முகமூடி உங்க உண்மையான முகத்தை எப்பவுமே மறைக்க முடியாது. நான் உங்களுடைய அனுப் சோனி. இப்போ நான் கிளம்புறேன். மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் உங்க குடும்பமும் ஜாக்கிரதையா இருங்க, தைரியமா இருங்க, பத்திரமா இருங்க. எப்பவும் பார்த்துட்டு இருங்க கிரைம் பேட்ரோல் அலர்ட். ஜெய் ஹிந்த்.